மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கேலண்டர் இயர் 2026க்கான அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சிஏ, டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதுக்கெல்லாமே அட்மிஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிங்கிறது சென்னையில் உள்ள ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ இதில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஏ தமிழ், பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழ், பிஏ பிரெஞ்ச், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ் இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிஏ சோசியாலஜி இது இங்கிலீஷ் மீடியம், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இங்கிலீஷ் மீடியம், பிகாம் ஜெனரல் இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ், பிஎஸ்சி ஜியாகிரபி இங்கிலீஷ், பிசிஏ இங்கிலீஷ், பிஎஃப்ஏ மியூசிக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அடுத்தது பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், எம்ஏ சோசியாலஜி இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், எம்ஏ சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ அப்ளைடு சைவ சித்தாந்தா தமிழ் மீடியம், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், எம்ஏ ஜேர்னலிசம் இங்கிலீஷ் மீடியம், எம்காம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், எம்எஸ்சி சைபர் போர்சனிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இங்கிலீஷ் மீடியம், எம்எஸ்சி ஜியாகிரபி இங்கிலீஷ் மீடியம், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கிலீஷ் மீடியம், எம்எஃப்ஏ மியூசிக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். யூஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ் டூரேஷன் அப்படின்னா 3 இயர்ஸ், மொத்தம் 6 செமஸ்டர் இருக்கும். கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் 6 இயர்ஸ் இருக்கும். பிஜியை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் பீரியட் வந்து 2 இயர்ஸ், கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் வந்து 4 இயர்ஸ், மொத்தம் 4 செமஸ்டர் இருக்கும். சில டிப்ளமா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1 இயர் கோர்சஸ் உங்களுக்கு. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் சிலது கொடுத்துருக்காங்க. அதில் சிலது 1 இயர் கோர்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் 6 மந்த் கோர்ஸும் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. யூஜி கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். பிஏ ஃப்ரெஞ்சு இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். 11th 12th ஃப்ரெஞ்சை வந்து நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துருக்கணும். லேட்ரல் அட்மிஷன் அதாவது பிகாம் செகண்ட் இயர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா கமர்ஷியல் ப்ராக்டிஸ் ஆர் மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் இதில் நீங்கள் டிப்ளமா முடிச்சிருக்கணும். எங்கே முடிச்சிருக்கணும் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் சென்னை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பிசிஏ டிகிரி இதுக்கு லேட்டரல் அட்மிஷன் அதாவது செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், இல்லை டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இல்லை டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, ஆர் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் என்ஜினியரிங், ஆர் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ், ஆர் டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் என்ஜினியரிங் இதில் நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பிஎஃப்ஏ டிகிரி லேட்டர் அட்மிஷன் அதாவது செகண்ட் இயரை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் இன் மியூசிக்கில் நீங்கள் படிச்சிருக்கணும். அது எங்கே படிச்சிருக்கணும் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது பிஜி கோர்சஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ இல்லைன்னா பிஏ லிட்ரேச்சர் தமிழ் இல்லைன்னா எனி யூஜி டிகிரி வித் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் பார்ட் 1 தமிழ் பேப்பர் 1, 2, 3, 4. எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் ஆர் எனி யூஜி டிகிரி வித் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் பார்ட் 2 இங்கிலீஷ் பேப்பர் 1, 2, 3, 4. எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ எக்கனாமிக்ஸ் ஆர் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்
பிகாம், பிபிஏ, பிகாம் பிஎம், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்ஸ் ஆர் எனி யூஜி சோசியல் சயின்சஸ். எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. அதே மாதிரி எம்ஏ சோசியாலஜி இதுக்கும் எனி யூஜி டிகிரி. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுக்கும் எனி யூஜி டிகிரி. எம்ஏ சான்ஸ்கிரிட் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ டிகிரி இன் சான்ஸ்கிரிட். எம்ஏ அப்ளைடு சைவ சித்தாந்தா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்ஏ ஜேர்னலிசம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி யூஜி டிகிரி. எம்காம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எ பாஸ் இன் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் பிகாம் டிகிரி. இல்லை பிஏ இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன், பிபிஏ ஆர் பிஏ எக்கனாமிக்ஸ் ஆர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ வித் எனி 2 core paper offered in the BCom degree. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஆர் அப்ளைடு சயின்சஸ் ஆர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் பிஇ பிடெக் வித் மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி சைபர் ஃபோர்சானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. எம்எஸ்சி ஜியாகிரபி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஏ பிஎஸ்சி வித் ஜியாகிரபி ஒரு மெயின் சப்ஜெக்டா நீங்க படிச்சிருக்கணும். இல்ல கிராஜுவேட் இன் எனி ஃபேக்கல்டி, அதாவது ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், லாங்குவேஜ், லாஸ், என்ஜினியரிங். எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிகிரி வித் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ், பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ், பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்கல் பிசிக்ஸ் அஸ் மெயின் சப்ஜெக்ட் இல்லைன்னா அலைடு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். எம்எஃப்ஏ மியூசிக் இதுக்கு எலிஜிபிலிட்டி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. எம்பிஏக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி எனி பிரான்ச்சில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். இல்லைன்னா எனி அப்ரூவ்டு யூஜிசி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். இல்லை ப்ரொஃபஷனல் டிகிரி இன் என்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிசின், ஆர்கிடெக்சர் அல்லனா லா இது முடிச்சிருக்கணும். இல்லை ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இன் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இது முடிச்சிருக்கணும். எம்சிஏக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பிசிஏ பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிஎஸ்சி பிகாம் பிஏ வித் மேத்தமேட்டிக்ஸ் எப்போ படிச்சிருக்கணும் அப்படின்னா +2 லெவலில் இல்லை கிராஜுவேஷன் லெவலில் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். எம்பிஏ எம்சிஏ இதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் 2 years, கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் வந்து உங்களுக்கு 4 years. எம்பிஏ எம்சிஏ கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ண பிறகு தான் அதில் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தனியாக அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது ஃபீஸ் செக்டர் பற்றி பார்க்கலாம். முதல்ல யூஜி ப்ரோக்ராம் என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். பிஏ தமிழ் இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பியூசி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6470 ரூபா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்க +2 அப்படின்னா 6770. செகண்ட் இயருக்கு 5120, தேர்ட் இயருக்கு 5120. பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 6470 இல்லை 6770. செகண்ட் இயர் ஃபீஸ் 5120, தேர்ட் இயர் ஃபீஸ் 5120. பிஏ பிரெஞ்சு இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 9370 இல்லைன்னா 9670. செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 8020, தேர்ட் இயருக்கு 8020. பிஏ இங்கிலீஷ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவுன்னா 6470 இல்லை 6770. செகண்ட் இயருக்கு 5120, தேர்ட் இயருக்கும் 5120. பிஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் அப்படின்னா 6470 இல்லைன்னா 6770. செகண்ட் இயருக்கு 5120, தேர்ட் இயருக்கு 5120. பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா 6470 இல்லை 6770.
செகண்ட் இயருக்கு 5120, தேர்ட் இயருக்கு 5120. பிஏ சோசியாலஜி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 9370 இல்லை 9670. செகண்ட் இயருக்கு 8020, தேர்ட் இயருக்கு 8020. பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு எவ்வளவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 6470 இல்லை 6770. செகண்ட் இயருக்கு 5120, தேர்ட் இயருக்கு 5120. பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 6470 இல்லை 6770. செகண்ட் இயருக்கு 5120, தேர்ட் இயருக்கு 5120. பிகாம் ஜெனரல் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7450 இல்லை 7750. செகண்ட் இயருக்கு 6100, தேர்ட் இயருக்கு 6100. பிபிஏ இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 7470 இல்லை 7770. செகண்ட் இயருக்கு 6120, தேர்ட் இயருக்கு 6120. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 7570 இல்லை 7870. செகண்ட் இயருக்கு 6220, தேர்ட் இயருக்கு 6220. பிஎஸ்சி ஜியாகிரபி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 10070 இல்லை 10370. செகண்ட் இயருக்கு 8720, தேர்ட் இயருக்கும் 8720. பிசிஏ இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 10070 இல்லை 10370. செகண்ட் இயருக்கு 8720, தேர்ட் இயருக்கு 8720. பிஎஃப்ஏ மியூசிக் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 9370 இல்லை 9670. செகண்ட் இயருக்கு 8020, தேர்ட் இயருக்கு 8020. அடுத்தது பிஜி கோர்சஸ் என்னென்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்தரலாம். நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸு. அதே அதர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஃபீஸு. எம்ஏ தமிழ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 7400 இல்லை 7800. செகண்ட் இயர் ஃபீஸ் வந்து 5950. எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 7400 இல்லை 7800. செகண்ட் இயர் ஃபீஸ் 5950. எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 7400 இல்லை 7800. செகண்ட் இயர் ஃபீஸ் 5950. எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8400 இல்லை 8800. செகண்ட் இயர் ஃபீஸ் 6950. எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7400 இல்லை 7800. செகண்ட் இயர் ஃபீஸ் 5950. எம்ஏ சோசியாலஜி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 11600 இல்லை 12000 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 10150. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7400 இல்லை 7800. செகண்ட் இயர் ஃபீஸ் 5950. எம்ஏ சான்ஸ்கிரிட் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8400 இல்லை 8800. செகண்ட் இயர் ஃபீஸ் 6950. எம்ஏ அப்ளைடு சைவ சித்தாந்தா இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 8400 இல்லை 8800. செகண்ட் இயர் ஃபீஸ் 6950. எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 7400 இல்லை 7800. செகண்ட் இயருக்கு 5950. எம்ஏ ஜேர்னலிசம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 16150 இல்லை 11550. செகண்ட் இயருக்கு 14700. எம்காம் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7400 இல்லை 7800. செகண்ட் இயர் ஃபீஸ் 5950. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8400 இல்லை 8800. செகண்ட் இயர் ஃபீஸ் 6950. எம்எஸ்சி சைபர் ஃபார்சானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 12550 இல்லை 12950. செகண்ட் இயர் ஃபீஸ் 11100. எம்எஸ்சி ஜியாகிரபி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 16150 இல்லை 16550. செகண்ட் இயர் ஃபீஸ் 14700. எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 16150 இல்லை 16550. செகண்ட் இயர் ஃபீஸ் 14700. எம்எஃப்ஏ மியூசிக்
இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 16,150 இல்லை 16,550. செகண்ட் இயர் ஃபீஸ் 14,700. அடுத்தது எம்பிஏக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூஜி உங்களுக்கு 20,150. அதர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் யூஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20,550. ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ ஆன்லைன் அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 20,740. அதர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 21,140. செகண்ட் இயருக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உள்ளவங்களுக்கு 17,600. அதர் யூனிவர்சிட்டியில் படித்து வந்தீங்க அப்படின்னா 17,600. அது இல்லாமல் ப்ராஜெக்ட் ஃபீஸு 3000 ரூபாய். அடுத்தது எம்சிஏ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 18,750. அதர் யூனிவர்சிட்டி அப்படின்னா 19,150. ஃபர்ஸ்ட் இயர் ஆன்லைன் அட்மிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 19,340. அதர் யூனிவர்சிட்டி அப்படின்னா 19,740. செகண்ட் இயர் ஃபீஸ் 16,200. இந்த கோர்ஸுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது? 2 மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று ஆன்லைனில் பண்ணலாம், இன்னொன்று ஸ்பாட் அட்மிஷன் அப்படி சொல்லி நேராகவே நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். சில டைம் அந்த லிங்க் ஓப்பன் ஆகுது, சில டைம் ஓப்பன் ஆக மாட்டாங்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அடுத்தது அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதோடைய சைஸ் 50 கேபிக்கு மேலே போகக்கூடாது. அடுத்தது உங்கள் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணிக்கிங்க. அதனுடைய சைஸ் 30 கேபிக்கு மேலே போகக்கூடாது. அடுத்தது உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் 100 கேபிக்கு மேலே போகக்கூடாது. என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும்? 10th மார்க் ஷீட் தேவைப்படும், 12th மார்க் ஷீட் தேவைப்படும், அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் தேவைப்படும், டிசி தேவைப்படும், உங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா இமெயிலில் மொபைல் நம்பரில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு 15 டேஸ்க்குள்ளே உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணணும். நேராக சப்மிட் பண்ணலாம், இல்லை போஸ்டரில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். அது வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை திரும்ப உங்கள் அட்ரஸுக்கே அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. நீங்கள் லேர்னர் சப்போர்ட் சென்டர் எங்கேயும் நீங்கள் டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் இங்கே இருக்குது. பச்சையப்பாஸ் காலேஜ் ஃபார் மென் காஞ்சிபுரம், காயிதே மில்லத் காலேஜ் ஃபார் மென் மேடவாக்கம், இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேளம்பாக்கம், ப்ரொஃபசர் தனபாலன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படூர், நசரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆவடி, அன்னை வயலட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அம்பத்தூர், ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொன்னேரி, டிஎம்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மணிமங்கலம், சிஎம் அண்ணாமலை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் ஆதிவராகபுரம் திருவள்ளூர், காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காஞ்சிபுரம், இஎஸ் சுப்பிரமணியன் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருவள்ளூர், ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருத்தணி, சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு சென்னை, அறிஞர் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா சென்னை, சுபம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மதுராந்தகம், அன்னை தெரசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருக்குளக்குன்றம், குட் ஷெப்பர்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி எடப்பாளையம் ரெட்டில்ஸ், அவர் லேடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மதுரவாயல், கவர்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் மென் நந்தனம், ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் ஷாஷுன் ஜெயின் காலேஜ் ஃபார் உமன் டி நகர், விவேகானந்தா விஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் ஊத்துக்கோட்டை திருவள்ளூர், திருத்தங்கல் நாடார் காலேஜ் சேலவாயல். அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, திண்டுக்கல், மகாத்மா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் புதுக்கோட்டை, பரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர்,
கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்டானமஸ் கும்பகோணம், ஸ்ரீ அன்னை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மதுரை, நசியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விருதுநகர். அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர் கோயம்புத்தூர் நீலகிரி, சக்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒட்டசத்திரம், நீலகிரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீலகிரி, இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், ஐயன் திருவள்ளுவர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், ஸ்ரீராமு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேடசந்தூர் போஸ்ட் பொள்ளாச்சி. அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர் இன் ஆம்பூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலை, சிஎஸ்ஐ காலேஜ் வேலூர், மலருல் உலூம் காலேஜ் ஆம்பூர், டிஎல்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆர்காட் வேலூர், அருணா வித்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருவண்ணாமலை, கேஎம்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குடியாத்தம், மருதூர் கேசரி ஜெயின் காலேஜ் ஃபார் உமன் வாணியம்பாடி, முத்துரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேலூர், மெர்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அரக்கோணம், சுராஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திருவண்ணாமலை, ஜெயம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திருவண்ணாமலை, விஇடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் விழுப்புரம், திரு கொளஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர், பாரத் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வேலூர், டாக்டர் டிரேவிட் ராஜா அண்டு டாக்டர் சந்திரலேகா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் திருப்பத்தூர், இஸ்லாமிய உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வாணியம்பாடி திருப்பத்தூர், பல்லவன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வேலூர், பிடபிள்யூடிஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விழுப்புரம். அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர் இன் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, நாகர்கோவில், நூருல் இஸ்லாம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குமாரகோவில் கன்னியாகுமரி, மலங்கார கத்தோலிக் காலேஜ் கன்னியாகுமரி, ஆல் செயின்ட்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காளியக்காவலை, மதர் ஞானம்மா கத்தோலிக் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வில்லுக்குரி போஸ்ட் கன்னியாகுமரி. அடுத்தது லேர்னர் சப்போர்ட் சென்டர் தேனி ராஜபாளையம், ஸ்ரீ பாலகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ராஜபாளையம். அடுத்து லேர்னர் சப்போர்ட் சென்டர் சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சிவகங்கை, ஸ்ரீ பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் சங்கரி சேலம், செங்குந்தார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்செங்கோடு நாமக்கல், கொங்குநாடு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சேலம், விஸ்வபாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் தர்மபுரி, விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருச்செங்கோடு, ராசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நாமக்கல், ஜெயராம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேலம். இந்த லேர்னர் சப்போர்ட் சென்டர் எல்லாத்துலேயுமே நீங்கள் எங்கே வேணாலும் போய் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் நேராக போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். எங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டி கவுண்டரில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லேர்னர் சப்போர்ட் சென்டர் இங்கேயும் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னைக்கு கிளாஸ் இருக்குது இதை பற்றியான டீட்டெயில் வந்து வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் கொடுக்க மாட்டாங்க.